பணிச்சுமை காரணமாக கூடுதல் பொறுப்புகளை கிராம நிர்வாக அலுவலர்கள் திரும்ப ஒப்படைத்ததால் நாகை மாவட்டத்தில் ஏராளமான கிராம நிர்வாக அலுவலகங்கள் பூட்டி கிடக்கின்றன. நாகை மாவட்டத்தில் ஏராளமான கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து கடந்த சில ஆண்டுகளாக ஒவ்வொரு கிராம நிர்வாக அலுவலருக்கும் கூடுதலாக 1 அல்லது 2 கிராம அலுவலகங்களின் பணிகளையும் பார்த்து வந்துள்ளனர். இந்த நிலையில் தற்போது அதிக பணிச்சுமையால் ஏற்பட்ட உடல் பாதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் கிராம நிர்வாக அலுவலகங்கள் பலரும் கூடுதல் பொறுப்புகளை திரும்ப ஒப்படைத்துள்ளனர். இதனால் நாகை மாவட்டத்தில் ஏராளமான அலுவலகங்கள் அதிகாரிகள் இல்லாததால் பூட்டி கிடப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 12ஆம் வகுப்பு தேர்வுகள் முடிந்துள்ள நிலையில் பல்வேறு சான்றுகளை பெற வரும் மாணவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். அந்த பணி சுமையின் காரணமாக இப்போது கிராம நிர்வாக அதிகாரிகள் எல்லாம் அவர்களுக்கு உரிய அந்த ஊராட்சியை தவிர அவர்கள் பார்த்து கொண்டிருந்த மற்ற ஊராட்சியின் பணிகளை எல்லாம் அரசிடம் ஒப்படைத்துவிட்டு எங்களால் எங்களுக்கு பணி அமர்த்தப்பட்ட ஒரு ஊராட்சியை மட்டும்தான் பார்க்க முடியும் என்று சொல்லிவிட்டார்கள். அதன் காரணமாக பல ஊராட்சிகளிலே கிராம நிர்வாக அதிகாரி இல்லாமல் அலுவலகங்கள் பூட்டப்பட்டு கிடக்கின்றன. விவோக்களுக்கு பணி சுமை அதிகமாக அவங்க 4 வில்லேஜ் 3 வில்லேஜ் கொடுத்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்களால் இந்த பணிகள் செய்ய முடியாங்கிறனால அவங்க வில்லேஜை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற வில்லேஜ்லாம் வேணும்னு எழுதி கொடுத்துட்றாங்க. இன்னைக்கு சூழல் என்னன்னு கேட்டீங்கன்னா பூட்டி கிடக்கு. அந்த இப்போ சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட் இது மாதிரி நான் தேவைகளுக்காக வர முடியல, வந்து கேட்டோம்னா யாரும் சரியான பதில் சொல்லலை. 2வது இந்த காலி பணிகளும் உடனே நிரப்பணும் தமிழக அரசு. இல்லைன்னா இது விவோக்கள் பணி சுமையினால அவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க.